ஹாய், என்னோட குயிக் மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? இன்றைக்கி சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் பண்ணணும். நேற்று நைட்டே பன்னீர் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வச்சனால ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். நான் ரவுண்ட் பால்ஸாக பன்னீர் செஞ்சுருந்தேன் வீட்டிலே. வீட்டு பசும்பால் 1 லிட்டர்கிட்ட செஞ்சதுக்கு எனக்கு இவ்வளோ வந்தது. சப்பாத்தி மாவு கிரைண்டர்லேயே பிணைஞ்சி வச்சுட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் தான் சூப்பராக மாவு ரெடி ஆயிரும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணலாம் தேவையில்லை, சாஃப்டாக கிடைக்கும். குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டு அக்கா குரல் என்னென்னு போய் பார்த்தோம்னா, முருங்கைக்கீரையும் முருங்கைக்காயும் வச்சுருந்தாங்க. அவ்வளோ முருங்கைக்கீரை, இது மார்க்கெட்லலாம் வாங்க போனால் 20-30 ரூபாய்ட்ட வரும். நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே முருங்கைக்கீரை முருங்கைக்காய் எதுவுமே வாங்கினதே இல்லை. பக்கத்தில் உள்ளவங்களே எப்போல்லாம் பறிக்கிறாங்களோ அப்போ கொண்டு வச்சுருவாங்க. இவ்வளோ நீளம் முருங்கைக்காய் பார்த்தீங்களா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வெளியில் போயிருந்தேன். வரும்போதே கோன் ஐஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐஸ் சாப்பிட்றேன்னு சொல்லலாம். எனக்கு ஐஸ் மேலெல்லாம் அவ்வளோ ஆசையெல்லாம் இல்லை. வாங்கிட்டு கொடுத்தனால சாப்பிட்டுக்கிட்டேன். அம்மாவுக்கு ஐஸ்லாம் சாப்பிட மாட்டாங்கன்றனால அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் இன்றைக்கி ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லி அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். 45 மினிட்ஸ் கிட்ட ஹேரில் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். ஆஃப்டர்நூன் vlogல மீட் பண்ணலாம்.